இன்றைக்கி பாம்பே ரவாவை போட்டு கேசரி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். ரவா கேசரி செய்கிறதுக்கு முதல்ல ரவையை நல்லா நெய்யில் நல்லா வறுத்துக்கணும், செவக்காய் வறுக்கணும். ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இது 75 கிராம் ரவை, பாம்பே ரவா. இது அடுப்பை மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா அது கரெக்டாக ஃப்ரை ஆகும். இந்த ரவையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிவப்பாக வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக ஆனப்புறம் கூட கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். ரவையை வறுக்கிறதுக்கு 10-12 நிமிஷம் ஆகும். இப்போதான் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா வறுக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுத்தப்புறம் தண்ணி சேர்க்கணும். இப்போது 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி, 2 கப்பு பால் சேர்க்கணும். பால் சேர்க்காம வெறும் தண்ணியிலேயே வேக வச்சு செய்யலாம். பால் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால பால் சேர்க்குறேன். வெறும் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது 3 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பால் 2 கப் சேர்க்குறேங்க. இது 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நல்லா வெந்துடும். சாஃப்டாக வெந்திருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் இதில் சர்க்கரை சேர்க்கலாம். ரவை நல்லா ஆல்ரெடி வறுபட்டிருக்கு, அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கெட்டியாக ஆனப்புறம் சர்க்கரையை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் விட லோவாகவே வச்சு செஞ்சால் தான் சரியாக இருக்கும். இப்போது 1 கப்புக்கு 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும், ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நல்லது. ஏன்னா கட்டி ஆகிடும், அப்புறம் கட்டிடும். கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு திருப்பியும் சேர்க்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விடணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுத்து. 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு நெய் சேர்க்கிறேன். இதுக்கு நெய் நிறைய சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தால் வானலியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விடணும். இந்த மாதிரி வானலியில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நெய் கூட பிரிஞ்சு வரும் வெளியில். அதுதான் அதுக்கு சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதோட சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரொம்ப ருசியான ரவா கேசரி ரெடி. இப்போது இந்த கேசரி செய்கிறது ரொம்ப சுலபம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ புதுசாக போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.